ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல ஒரு ஸ்கொயரோட ஏரியாவும் பெரிமீட்டரும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு எங்க ஏரியா கண்டுபிடிக்கணும், எந்த பிளேஸ்க்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும், அதோட ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஏரியா அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேண்டுக்கு உள்ள ஏதாவது ஒர்க் பண்றீங்க, இப்போ ஏதாவது கிராஸ் வைக்கிறீங்க, இது உள்ள வந்து கிரவுண்ட் வந்து லெவல் பண்றீங்க, உள்ள என்ன ஒர்க் பண்ணாலும் உள்ள இருக்கிற இந்த ஸ்பேஸ் தான் ஆக்சுவலா ஏரியா. இது உள்ள எவ்வளோ பிளேஸ் என்க்ளோஸ் ஆயிருக்கோ அதுதான் ஏரியா. சப்போஸ் உங்க லேண்டுக்கு வந்து ஒரு ஃபென்சிங் போடுறீங்க, இதை சுத்தி ஒரு காம்பவுண்ட் வால் மேக் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பெரிமீட்டர். அவுட்டர் லேயர் அரவுண்ட் த ஃபிகர், இந்த லென்த், இந்த லைன், இந்த எவ்வளோ ஒயர் தேவைப்படும் இதை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் பெரிமீட்டர். உள்ளே என்ன வேலை செஞ்சாலும் அது பேர் ஏரியா அப்படின்னு நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போது இதோட ஏரியா ஃபார்முலாவும் பெரிமீட்டர் ஃபார்முலாவும் பார்க்கலாம். இப்போ ஏரியா அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுக்கு உள்ளே இருக்கிற பிளேஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா. சப்போஸ் இது வந்து 2 சென்டிமீட்டர் லென்த்தும் 2 சென்டிமீட்டர் பிரெத்தும் இருக்க ஒரு ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 சென்டிமீட்டர் அப்படின்னா இதை நான் 1 சென்டிமீட்டராக இங்கே பிரேக் பண்ணுறேன், இப்படி ஒரு லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு 1, இது ஒரு 1, இந்த பக்கம் இது எல்லாமே 1 யூனிட்ல வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது உள்ள 1 1s இது ஒரு 1 யூனிட், இது ஒரு 1 யூனிட், இது ஒரு 1 யூனிட், இது ஒரு 1 யூனிட் பாக்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ உள்ள வந்து எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பாருங்களேன், 4 இருக்கு. அப்போ இதோட ஏரியா வந்து 4 நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ உள்ள போய் லைன் வரையாம 2 × 2 4ன்னு கூட டைரக்டா நம்ம சொல்லிடலாம் இல்லையா. அதனால தான் ஏரியா வந்து சைடு இன்ட்டு சைடு அப்படின்னு சொல்றாங்க ஸ்கொயருக்கு. இப்போ பெரிமீட்டர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிமீட்டர்னா அவுட்டர் லேயர் அப்படின்னு சொன்னோம். இது ஒரு 2 சென்டிமீட்டர், இது ஒரு 2, இந்த பக்கமும் 2 தான் இருக்கும், இந்த பக்கமும் 2 தான் இருக்கும். ஏன்னா ஸ்கொயரோட எல்லா சைடும் ஈக்குவல். 2 + 2 + 2 + 2 4 தடவை ஆட் பண்ணோம். அதுக்கு நம்ம 4 2s are 8ன்னு சொல்லிடலாம். 2 + 2 + 2 + 2 4 தடவை ஆட் பண்ணாம 4 × 2 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா. அதனால தான் 4 டைம்ஸ் த சைடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏரியான்றது சைடு இன்ட்டு சைடு, பெரிமீட்டர்ன்றது 4 × சைடு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயர்ல இப்போ இந்த கொடுத்துருக்க லென்த் வந்து 2 யூனிட்டா இருக்கிறதுனால உங்களோட ஆன்சர் எப்படி வரும், ஏரியா இஸ் ஈக்குவல் டு, எப்போவுமே ஏரியா வந்து நம்ம வந்து ஸ்கொயர் யூனிட்ஸில் கொடுக்கணும். உங்களோட பெரிமீட்டரை வந்து இருக்கிற யூனிட்ல அப்படியே கொடுத்துடலாம். ஏன்னா இங்கே 2 யூனிட் மல்டிபிள் ஆகுது, இங்கே ஒரே ஒரு யூனிட் தான் கான்ஸ்டன்ட் நம்பரோட மல்டிபிள் ஆகுது. அதனால இது ஸ்கொயர் யூனிட், இது நார்மல் யூனிட்னு சொல்லிடலாம். ஏரியாவோட வேல்யூ சைடு இன்ட்டு சைடு, இங்கே சைடு 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 2 வேல்யூ வந்து 4. இங்கே கொஸ்டின்ல இப்போ சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து 4 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னும் எழுதலாம். சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், 4 × சைடுன்னு எழுதியிருக்கோம். 4 × சைடோட வேல்யூ கொஸ்டின்ல 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 2s are 8 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் உங்களோட ஆன்சர். 8 சென்டிமீட்டர் ஒயர் தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.